இன்னைக்கு கிரைம் சமூகத்தில் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக கதைக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத்துல ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது 25 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை அப்ரோச் பண்றாரு, உங்க கூட இன்டிமேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இல்ல மனைவியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட வரும் பொழுது, நெருங்கி வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல வயசாயிடுச்சு, நம்ம குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, இதுக்கப்புறம் அசிங்கமா இல்லையா? இப்படி பேசுற நபரா இருந்தா இது சரியா தவறா? இப்படிப்பட்ட கொஸ்டின் ஒரு குடும்பத்துல வந்தது, அதோட விளைவா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மளே நேரடியா இந்த கிரைம் சமுத்திரம் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட இறுதியில ஒரு லைக்கையும் போடுங்க. மும்பை திண்டோதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செப்டம்பர் 11, 2025 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு பெண் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்க வீட்டில் நகைகள் திருடு போயிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டை எடுத்தது அந்த ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐ அஜித் தேசாய். அங்கிருந்து ஒரு போலீஸ் டீம் போறாங்க. அவங்க வீடு இருந்த பகுதியில் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்றாங்க. இவங்க வீட்டில இருந்து எந்த திருடனும் வந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை, திருடன் இந்த வீட்டுக்குள்ள போனதுக்கான எவிடன்ஸும் இல்லை. அப்புறம் வீட்டோட உள்ளுக்குள்ள பாக்குறாங்க. வீட்டின் கதவுகள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எந்த கதவுகளும் உடைக்கப்படலை. ஜன்னல்கள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க நகைகள் காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது வைக்கப்பட்டிருந்த பீரோவை பார்க்குறாங்க. பீரோவும் உடைக்கப்படலை, லாக்கர் இல்லாமல் அப்படியே சாவி போட்டு திறந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பீரோவில் ஏதாவது கை ரேகைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணுறாங்க. அதில் வெளியாட்கள் வந்ததுக்கான எந்த கைரேகைகளோ தடயங்களோ வீடு முழுவதும் தேடியும் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது தான் போலீஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க, ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் இதை திருடிட்டு மற்றவங்க மேல பழைய தூக்கி போடுறாங்களோ அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இந்த கேஸை டீல் பண்ணாங்க. இந்த குடும்பத்துல மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு ரமேஷ் தோண்டு ஹால்திவே, இவருக்கு 50 வயசு. இவர் பிஎம்சி ஊழியரா இருந்தார். பிஎம்சினா மும்பை மாநகராட்சி ஊழியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் காலையில 9 மணிக்கு போனார்னா நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றவர். அடுத்தபடியா இந்த வீட்டில் இருந்தவங்க பேரு ஊர்மிளா, இவங்களுக்கு 45 வயசு. இந்த ஊர்மிளா தான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நகையை காணோம் அப்படின்னு. இவர் ரமேஷோடைய மனைவி. இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு வர்ஷா, அவங்களுக்கு 20 வயசு. மும்பை ஆர்ட்ஸ் காலேஜில் அவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் இந்த குடும்பத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரையும் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் என்கொயரி பண்றாங்க. இந்த நகை காணா போன அந்த நாள்ல அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு செக் பண்றாங்க. அந்த நாள் வழக்கம் போல அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காரு, வீட்லயும் இருந்திருக்காரு நைட்ல. ஆனா அவர்